தூதர் வந்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அஸீஸுன் அலைஹிமா அனித்தும், நீங்கள் சிரமப்பட்டால் அந்த தூதருக்கு பாரமாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் உருவாக்கிய கட்டமைப்பு அப்படி. அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ரசூலுல்லாஹ் சும்மா இருக்க மாட்டாங்க. பலவீனப்பட்ட மக்கள் நாலாபுரமா அடி விழுகும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், குற்றச்சாட்டுகள் வரும். ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அப்படி சிங்கமாக களத்தில் நிற்பாங்க. இப்ப கஷ்டப்படுறோம்ல, சமுதாயத்துக்காக போராடின துன்பம் வருதுல, சமுதாயத்துக்காக போராடின பிரச்சனை வருதுல, ஒண்ணுமே எல்லாரும் போறல. ஆதாமா வாதனல்லாஹு ரசூல், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது. கூப்பிடும் போது இப்படித்தான் இருக்கும் ரசூலா கூப்பிட்டாங்க. அப்படித்தான் இருக்கும். கூப்பிடும்போது காசு கிடைக்கும் கூப்பிட்டாரா? இல்லையே. கூப்பிடும்போது பொருளாதாரம் கிடைக்கும் கூப்பிட்டாரா? இல்லையே. கூப்பிடும் போது எங்களுக்கு வாக்கு கொடுத்தது கஷ்டம் வரும்னா, ஒரு ஜமாத்துல இருந்தேன், தலைவரா இருந்தேன், செயலாளரா இருந்தேன், தாயா இருந்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்ட சமுதாயத்துக்கு. எனக்கு என்ன பண்ணிச்சு? சில பேர் பேசுறதுலாம் உண்டு, காலுக்கு வெளியே நடக்கின்றேன். சில பேர் பேசுறது நம்ம முன்னாடியே. இப்ப சமுதாயம் பண்ணினாலும் இந்த இடம் இல்லைல்ல, என்ன நடக்குது சமுதாயத்துக்கு? அவ்வளவோ பாடுபட்டேன், 20 ஆண்டு காலம் பாடுபட்டேன், 30 ஆண்டு காலம் பாடுபட்டேன். பதிலுக்கு இந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு? ஒண்ணும் பண்ணாது. சமுதாயம் உண்மையிலே நமக்கு திருப்பி பண்ணாது. அதான் உண்மை, அதை புரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், தாபீன்கள் மீதும், தபா தாபீன்கள் மீதும், மார்க்கத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அத்துணை இமாம்கள் மீதும், குறிப்பாக புனித மிகுந்த ஜும்மாவுடைய நாளில் அதனுடைய முழு நன்மையும் எதிர்பார்த்து முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் மூலமாக நம்முடைய சமுதாய மக்களுக்கு நிறைய படிப்பினைகளை இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறார். குர்ஆனில் பயன்படுத்தப்பட்ட வரலாறுகள், அந்த வரலாறு தொடர்புடைய செய்திகள் என்பது ஏதோ வெறுமனே கதைக்கு சுவாரஸ்யத்தை கூட்டுவதற்காக, ரசனையை கூட்டுவதற்காக அல்ல. மாறாக குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகள், இந்த வரலாறுகளில் வரக்கூடிய நபர்கள், அது சார்ந்த பல்வேறு செய்திகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம் வாழ்நாளில் பல்வேறு படிப்பினைகளை பெற்றுத் தருகிறது. இப்படி குர்ஆனில் ஒரு ஓரஞ்சரமாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, இந்த வரலாற்று நிகழ்வில் ஒரு லாஜிக் படி யோசிச்சு பார்த்தா இது சம்பந்தமே இல்லாத செய்தி மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே பெருமுன்ன படிப்பினையை அல்லாஹ் அதில் வைத்திருப்பான். உதாரணமா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்
அலைஹிஸ்ஸலாமுடைய படை திரண்டு கொண்டு வருகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு தலைமை தாங்கி வருகிறார்கள். இந்த நிகழ்வு அல்லாஹ் பதிவு செய்யலாம். ஒரு வரலாற்று நிகழ்வுனா என்னென்ன தேவை, எவ்வளவு பேரு படை திரண்டாங்கன்னு தேவை, போர் எப்படி இருந்துச்சுங்கிறது வரலாற்று நிகழ்வுக்கு தேவை, போர் தளபதி சுலைமான் எப்படி போர் செஞ்சார் அப்படிங்கிறது வரலாற்று நிகழ்வுக்கு தேவையான செய்தி. ஆனா அல்லாஹ் அதுல பதிவு செய்யற வார்த்தையை பாருங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படையும் வந்து கொண்டிருந்தது. ஹத்தா இதா அத்தௌ அலா வாதின் நம்மல், எறும்பு புத்துக்கு அருகில் அவருடைய படை நெருங்கி கொண்டிருந்தது. ஆலத்து நம்மளுக்கு எறும்பு புத்திலில் இருந்து ஒரு எறும்பு பேசினதா அல்லாஹ் பதிவு செய்யறான். சுலைமானுடைய படை என்ன செஞ்சுச்சு, எப்படி போர் இருந்துச்சு சொன்னா வரலாறு சார்ந்தது. எறும்பு பத்தி அல்லாஹ் ஏன் சொல்லணும்? உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் அந்த நேரத்தில் இருந்திருக்கலாம், பாதிப்புக்கு உண்டாகிற தகுதி பெற்ற உயிரினங்கள் நிறைய இருந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா ஏன் எறும்பு பேசிய வார்த்தையை பதிவு செய்கிறான்? அதனுடைய நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன, படிப்பினை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு எறும்பு எந்திரிச்சு பேசிட்டான். மக்களை எல்லாம் அந்த அவங்க எறும்பு கூட்டத்தை பார்த்து சொல்லுது, யா அய்யுஹன் நம்ல், எறும்பு கூட்டமே, ஒரு எறும்பு சொல்லுது, எறும்பு கூட்டமே, உதுகுலு மசாக்கினக்கும், நீங்க எல்லாம் உங்க வீடுகளுக்குள்ள போய் பத்திரமாக இருங்கள். லா யஅத்திமன்னக்கும் சுலைமானும் ஜுலூது, சுலைமானும் அவருடைய படையும் அவரையே அறியாமல் உங்களை முடித்து விடக்கூடும், சேஃப்டியா இருந்துக்கிறங்க அப்படின்னு ஒரு எறும்பு சொன்னதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான். இதுல நிறைய படிப்பினை உண்டு. ஆகச்சிறந்த ஒரு படிப்பினை, தலையாய ஒரு படிப்பினை அப்படிங்கிறது, ஒரு எறும்புக்கு அந்த செய்தி தெரிந்திருந்தாலும் கூட நம்முடைய சமுதாய மக்களுக்கான பாதிப்பு அது. அழிந்த எல்லாரும் அழிஞ்சிருவோம், நம்ம மட்டும் தப்பிச்சு வேற ஒரு பாதிப்பு இல்லாத இடத்துக்கு ஓடி இருக்கிறோம். ஆனா நம்முடைய படையை அழிந்து விட்டது என்றால் நாமும் அழிந்ததாகத்தான் அர்த்தம். எப்படி காப்பாற்ற முடியாது? என் உயிர் மட்டும் மிச்சமாக இருக்கும், என் சமுதாயம் அழிந்துவிடும், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் அழிந்து விடுவார்கள் என்று பாதிப்புக்கு உள்ளாகிற நிலையில் யார் இருப்பார்களோ அவர்களை எச்சரித்ததாக ஒரு எறும்பு குறித்த செய்தி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இந்த சமுதாய கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு எறும்பு புத்து மாதிரியான கட்டமைப்பு. ஏன் எறும்பு புத்தோட ஒப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த புத்துக்கான பாதிப்பை ஒட்டுமொத்த எறும்புகளும் ஏற்றுக்கொள்ளும். யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது. எறும்பினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும். எறும்பினுடைய எச்சரிக்கை உணர்வுகள் எப்படி இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும். அவர்களுக்கு உண்டான சகோதரத்துவம், ஒருவருக்கு ஒருவருக்கான நேசம் எப்படி இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாய கட்டமைப்பு அப்படிங்கிறது இது மாதிரி தான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த நேரத்தில் நபிகளார் பெருங்கொண்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இங்க நம்ம அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கவே முடியாது. படிப்பினை வேணா பெற்றுக் கொள்ளலாம், அவ்வளவு ஒரு தலையாய கட்டமைப்புலாம் உருவாக்க முடியாது. வெளியூருக்காரர்கள் மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க, யாரென்றே தெரியாதவர்கள், வந்தவர்களுக்கு நிலம் கொடுத்து, உணவு கொடுத்து, பெண் கொடுத்து, பொருளாதாரம் கொடுத்து உதவியர்கள் அன்சாரி தோழர்கள். எப்படி இப்படி உதவ முடியும்? என்னதான் உதவி செய்யறதா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தானப்பா. தான் ஊர்ல இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்து, அவருக்கு வேலைக்கான வாய்ப்பையும் கொடுத்து, யார் ஓடி வந்தார்களோ, ஊருக்குள் வந்தார்களோ அவர்களையே தலைமை பதவியில் உட்கார வைக்கிற அளவிற்கான மனம் நிறைந்தவர்கள் அன்சாரி தோழர்கள். ரசூலுல்லாஹ் அப்படி என்னதான் அறிவுரை சொல்லியிருப்பாங்க? இப்படியான வலுவான ஒரு கட்டமைப்பு உருவாவதற்கான அறிவுரைகள் என்ன, அடிப்படைகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில அற்புதமான செய்திகள் மூலமா நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் இந்த மக்கள்கிட்ட ஆரம்ப காலத்திலேயே அவங்க மனசுல விதைச்சது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு படை, நம்ம எல்லாரும் ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் அங்கங்கே பிளவுகள் ஏற்படும், சண்டைகள் சச்சரவுகள் வரும், அதெல்லாம் அங்கங்கே முடிச்சிடும். ஜாஹிலியா காலத்தை போன்று பகைமையாக இருந்து விடக்கூடாது. வெளியே இருந்து ஆபத்துகள் வரும். வருகிற வேளையில் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த அறிவுரையை ரசூலுல்லாஹ் போதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆரம்பமான அறிவுரைகள் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க, அல் முஸ்லிமு கல் புன்யான், முஸ்லிம்கள் ஒரு கட்டிடத்தை போன்று இருப்பார்கள். பாதுஹா அஷத்து பாது, அந்த கட்டிடத்தில் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை வலுவூட்டி கொண்டே இருக்கும். ஒரு செங்கலுக்கு பாதிப்பு அப்படின்னா ஒட்டுமொத்த கட்டடத்துக்கு பாதிப்பு தான். ஒரு செங்கல்
என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் இரண்டாம் கட்டமான அறிவுரையாக அந்த மக்களுக்கு போதித்தது பலவீனப்பட்ட மக்களை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அறிவுரை. ரசூலுல்லாஹ் பல நேரத்தில் மக்கள் மத்தியில போதிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய படையை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவில் தனக்கு சொந்தமான ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்கள். அதுல யாரெல்லாம் இருப்பாங்க பாருங்க. பிலால் இருப்பாரு, சுமையா இருப்பாங்க. மக்காவில் பலவீனப்பட்ட மக்கள். சரி, மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகாச்சும் பெருங்கொண்ட தலைவர்களுடைய படையாது அப்படிங்கிட்ட இல்ல. பிலால் பாருங்க சொல்லுவாரு, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரசூலுல்லாஹ்வோடு இருப்பாரு, அனஸ் இருப்பாரு, சின்ன பிள்ளை, இப்னு அப்பாஸ் இருப்பாரு. இப்படி யாரெல்லாம் பொருளாதாரத்தை துறந்து பலவீனப்பட்ட மக்களாக இருப்பார்களோ ரசூலுல்லாஹ் இவர்களை கொண்டுதான் படையை கட்டமைச்சாங்க. ரசூலுல்லாஹ் 300 பேர் 1000 பேர் அடிச்சாங்க அப்படிங்கிறது வெறுமனே அல்லாஹ்வுடைய உதவி மட்டுமல்ல. பதில் போற கருத்துல 300 பேர் 1000 பேர் சாச்சாங்க, மலக்குமார்களுடைய உதவி அப்படிங்கிறதெல்லாம் அற்புதம் மட்டுமல்ல, அற்புதம் இருந்துச்சு. அதே நேரத்துல நபிகளாருடைய இந்த கட்டமைப்பின் வலு அங்க இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் எப்படி கட்டமைச்சிருந்தாங்க தெரியுமா? பலவீனப்பட்ட மக்களாக இருப்பார். ஏன்னா அடிபடுவான ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. யாருக்கெல்லாம் பாதிப்பு ரசூலுல்லாஹ் அங்க இருப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கிற பெருமொண்ட பிரச்சனையே, சமுதாயம் சார்ந்த பெருமொண்ட பிரச்சனையே பலவீனப்பட்ட இலக்குக்கு நம்ம ஆதரவு கொடுக்கிறது இல்லை. மற்ற விஷயங்களுக்கு போறோம், ஓகேதான். அது எங்க விழுகுது? அங்கதானே அடைக்கணும். முதல்ல பாதிப்பு எங்க ஏற்படுது அங்கதான முதல்ல இருக்கிற முதல் சொல்ல அதற்காகத்தான் இருக்கணும். சமுதாய கட்டமைப்பை உடைக்கிற வண்ணம், மார்க்கத்தை கேலிக்கு தாக்குகிற வண்ணம், மார்க்கத்தை மட்டம் தட்டுகிற வண்ணம், முஸ்லிம்களை மட்டம் தட்டுகிற வண்ணம் எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அங்குதான முதல்ல அடைக்கணும். சமுதாய கட்டமைப்பை ரசூலுல்லாஹ் இப்படித்தான உருவாக்குறாங்க. அறிவுரையா கொடுத்தாங்க. மக்களிடத்தில் அறிவுரையை பயானி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நேரத்தில் உட்கார்ந்து பயன் பேசிட்டு இருக்காங்க. உட்கார்ந்தா ஒரு ஆள் வராரு. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பாக்குறாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. மக்கள் எல்லாம் சொன்னாங்க, ஹாதா ஹரியும், இவர் மிகுதியான பணக்காரர், இவர் கேட்டால் பெண் கொடுக்கப்படும், அவர் பரிந்துரை பேசினால் அவருடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். வராரு, அவர் கேட்டா பொண்ணு கொடுத்துருவாங்க, பெண் கொடுப்பதற்கான பரிந்துரை சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளப்படும். வெளியும் பணக்காரர், எவ்வளவு பெரிய ஆளு, அந்தஸ்தான ஆளு, மரியாதையான ஆளு, அவரை சொன்னாலே எல்லாமே நடக்கும்பா, எல்லாரும் கேட்பாங்கப்பா, அப்படி ஒரு ஆளு. ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தாங்க. அவர் போயிட்டார். பிறகு இன்னொரு மனிதர் வந்தார். அந்த கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், இவர் யாரு அப்படின்னு. இவர் ஏழ்மையான ஆள், ஃபக்கீர், ஏழ்மையான ஆள். இவர் வந்து பெண்ணுக்காக பரிந்துரை செய்தால் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது. இவர் எதற்காக பரிந்து பேசினால் பரிந்துரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏழ்மையானவர், சமுதாயத்தில் கீழ்நிலையில் உள்ளவர், இவர் சொன்ன கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன அறிவுரை போடுறாங்க பாருங்க. சஹாபாக்கள் மனம், அன்சாரிகள் இருந்தாங்க, முஹாஜிர்கள் இருந்தாங்க, பொருளாதாரம் உள்ளவர்கள் இருந்தார்கள், பொருளாதாரம் இல்லாதவர்கள் இருந்தார்கள். எல்லாருக்கிட்டே ரசூலுல்லாஹ் சொன்ன அறிவுரையை பாருங்க. கடைசியில் சொன்னார்கள், இந்த ஏழ்மையான மனிதரை பார்த்து சொன்னார்கள், ஹாதா ஹைரும் மின் மில்இல் அர்த் மிஸ்ல ஹாதா. முன்னாடி போனாரப்பா ஒருவர், அவரை விட இந்த ஏழ்மையான மனிதர் பூமி முழுக்க நிரம்பி இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ரசூலுல்லாஹ்வுடைய கனவு கட்டமைப்பு அப்படிங்கிறது பலவீனப்பட்ட மக்கள் தான். ரசூலுல்லாஹ்வுடைய கனவு என்ன தெரியுமா? பூமி முழுக்க பலவீனப்பட்ட மக்கள் இருக்கணும். பொருளாதாரம் இருந்தா வரவன், காசு இருந்தா வரவன், மற்ற உலக ஆதாயத்திற்காக கூட்டம் சேர்ந்தவன், சமுதாயம் என்று பேசுபவன் ரசூலுல்லாஹ்வுடைய கனவு கட்டமைப்பு இது அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய கனவை பலவீனப்பட்ட மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உதாரணமா இன்னொரு செய்தி உண்டு. நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்துல காஃபிருடைய பெருங்கொண்ட தலைவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசும்போது அந்த தலைவர்கள் கொஞ்சம் இஸ்லாத்தை நோக்கி மனசு கொடுக்கிற மாதிரி பேசுறாங்க. கொஞ்சம் இஸ்லாத்துக்கு வர மாதிரி இருக்கு. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப பலவீனமா இருக்கும். இப்ப நாமளே எப்படி பேர் நினைக்கிறோம், 10 எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சுட்டா அப்படின்னா சமுதாயத்துக்கு முழு பாதுகாப்பு நினைக்கிறோம். அனுப்புறதுல பிரச்சனை இல்ல, முழு பாதுகாப்பு கிடைக்கணும் அவசியம் ஒண்ணுமே கிடையாது, நம்பிக்கையில கிடையாது. அனுப்புவா அவ்வளவுதான், அனுப்புறதுல முயற்சி இருப்பா அவ்வளவுதான். ஏன் போன ஒரு ஆளு 2 ஆளு சமுதாயத்துக்கு மொத்தம் பேசிட்டாங்களா? சமுதாயத்துக்கு தேவையான
கோரிக்கைகள் ஒவ்வொரு தடவை சட்டமன்றத்துல முழங்கப்படுகிறதா? அதெல்லாம் இல்ல. அனுப்புவோம் நம்பிக்கை. ரசூலுல்லாஹ்க்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, பணக்காரர்கள் 2-3 பேர் அவங்க இஸ்லாத்துக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு ஆசை. படை ஏழ்மைப்பட, படை பலவீனப்பட்ட அவங்க கொஞ்சம் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணு அவங்க இருக்கிறாங்க. பின்னாடி ஒரு ஹதீஸ் உண்டு. இந்த ஹதீஸ பாருங்க. தலைவர்கள் கொஞ்சம் இஸ்லாத்தை ஏற்கிறனால இந்த காபிர்கள் பேசும்போது ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் துஆ செஞ்சாங்க அல்லாஹ் கிட்ட. இதெல்லாம் உமர் இஸ்லாத்துக்கு வரணும்னு துஆ செஞ்சாங்க. உமர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. அது மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இவங்க இஸ்லாத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப ஒரு ஓரத்துல இருந்து அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வர, கண்ணு தெரியாத அவர் கூட இன்னும் 2 பேர். எல்லாருமே யாரு? உலகம் யார மட்டமா பார்க்குமோ அவங்க. ஆனா அவங்களுக்கு யாருதான் இருக்காங்க? ரசூலுல்லாஹ் தான் இருக்காங்க. அவங்களுக்கு உலகம்னா ரசூலுல்லாஹ், அவங்களுக்கு செய்தினா ரசூலுல்லாஹ், வாழ்க்கைனா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தூதர் தான். அப்படி வராங்க, ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. அவளைய இவருக்கு கண்ணு தெரியாது. ரசூலுல்லாஹ் குரலை கேட்ட உடனே இந்த ஆர்வமா பக்கத்துல வர, யார் இருக்கிறாங்க? காபிர்களின் பெருங்கொண்ட தலைக்கட்டு அங்க இருக்கு. இப்ப கிட்ட வந்த உடனே அந்த காபிர்கள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து, நாங்க இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் உத்ருத் ஹாவுலாஹி லா யக்தரிபுன அலைனா, இதோ இவர்களை தூர தள்ளுங்கள், விரட்டுங்க, இவர்களுக்கு எங்கள் மீது அதிகாரம் வந்து விடக்கூடாது. இந்த பலவீனப்பட்ட மேல வரணுமா? இன்னைக்கு நம்மளுமே இந்த சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்துக்காக எவ்வளவோ பாடுபடும். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லப்படும், பொய்யான குற்றச்சாட்டுகள். தீவிரவாதம்னா என்னன்னு தெரியாது எங்களுக்கு, பாம்புல என்னன்னு தெரியாது, கொலைனா என்னன்னு தெரியாது. அது நம்ம மீது பெருமண்ட குற்றச்சாட்டு தான் இருக்கும். சரி, குற்றச்சாட்டு வந்துருச்சு, எப்படி போக்குறது? நல்லதை செஞ்சு போக்குவோம், தர்மத்தை கொடுப்போம், பலவீனப்பட்ட மக்களை அரவணைப்போம், இரத்த தானம் செய்வோம், உயிர்களை பாதுகாப்போம் என்று நம்முடைய பணிகளை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருந்தா அங்கே மட்டும் கட்டுவாங்க. இவங்களை மேல வரக்கூடாது, இவங்களை சரிக்கு சமமாக உட்காரக்கூடாது, இவர்கள் எல்லாம் புகழப்படக்கூடாது, இவர்கள் எல்லாம் நல்ல இடத்துக்கு வரக்கூடாது. என்ன எப்படி முன்னாடி இருந்தாலும் அப்படியே இருக்கும். காலத்துக்கு நம்ம அப்படித்தான் இருக்கும். காலத்துக்கு அந்த 3.5% தான். காலத்தில் இவன் தீவிரவாதி தான், காலத்தில் இவன் கெட்டவன், என்ன முன்னேறான் கெட்டவன். எவ்வளவு நல்லது செஞ்சாலும் கோடி கோடியாக இறைத்தால் இவன் கெட்டவன் அப்படியே தள்ளுவாங்க. அதே மாதிரி இந்த காபிர்கள் சொல்றாங்க, இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் இவங்க பக்கத்துல வரப்ப துரத்துங்க, எங்க மேல உங்களுக்கு அதிகாரம் வந்துடும். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. அமைதிக்கு தண்டனை பாருங்க. சொல்ல என்ன செய்யல, சரி போங்கப்பா பேசிட்டு இருக்கல, போங்க அப்புறம் பார்த்துவோம் அப்படின்னு சொல்லணும். என்ன நீங்க அவங்க வளர்த்துறீங்க, அவங்கள எங்க ஆளு அப்படின்னு சொல்லணும். ஹதீஸ்ல எப்படி வரும் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனதில் என்ன நேர்ந்ததோ அது நேர்ந்தது. இதான் ஹதீஸ். வேற எதுவுமே இருக்க. ரசூல் எப்படி நினைச்சாங்க அப்படி நினைச்சாங்க இருக்க. ரசூலுல்லாஹ் மனதில் என்ன நிகழ்ந்ததோ அது நிகழ்ந்தது. என்னவோ ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க நன்கும் இருக்கலாம். ரசூல் அப்படி துரத்துற ஆளு இல்ல, துரத்தல. குர்ஆன்ல அல்லாஹ் பல்வேறு வசனங்கள், நீங்க அபசவத்தவல்லா மட்டுமல்ல, குர்ஆன்ல வேறு சில வசனங்களும் உண்டு. அபசவத்தவல்லா அன்ஜாஹுல் அமா, இதோ இந்த குருடன் வந்த பொழுது இதோ இந்த முஹம்மது கடிகடித்து விட்டார், முகம் திருப்பிக் கொண்டார் அப்படிங்கிற அல்லாஹ். அவன் உள்ளத்துல முத்திரையிட்டு அவன் காபிரு, அவன் எப்படி தூய்மையாக ஆகுவான்? தூய்மையான மக்கள் இந்த பலவீனப்பட்ட மக்கள். குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், துரத்துன அவங்கனால அல்லாஹ் சொல்லுவான், வலா தத்ருதுல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் ஆஷி, அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருக்கிற, இறைவனை மட்டுமே காலையிலும் மாலையிலும் புகழ்ந்து கொண்டிருக்கிற, அல்லாஹ்வுடைய முகப்பொருத்தத்தை மட்டுமே விரும்பக்கூடிய இந்த மக்களை துரத்தி விடாதீர்கள் முஹம்மதே அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான். இன்னொரு வசனம் உண்டு, வஸ்பிர் நஃப்ஸக் மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் ஆஷி, காலையிலும் மாலையிலும் இறைவனை வணங்குகிறார்களே இவர்களை மட்டுமே உள்ள முழுக்க நிரப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். உங்க உள்ளத்துக்கு இவங்க போதும், இந்த கூட்டம் போதும். அதை எப்படி பாதுகாப்பு யோசிங்க. நாம வரலையோர் அது வேண்டாம், வந்தா வரட்டும், அவன் மறுமைக்கது வரட்ட போட்டும், அல்லாஹ்வை நம்பி இருக்கு இந்த கூட்டம் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உருவாக்கிய கட்டமைப்பு அப்படி. அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ரசூலுல்லாஹ் சும்மா இருக்க மாட்டாங்க. பலவீனப்பட்ட மக்கள் நாலாபுரமா அடி விழுகும், துன்பங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், குற்றச்சாட்டுகள் வரும். ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படி சிங்கமாக களத்தில் நிற்பாங்க. ஒரு ஹதீஸ் உண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கான அஜ்வதுன் நாஸ், மக்களிலேயே அழகாக இருப்பார். கான அஜ்வதுன் நாஸ் வ அஹ்ஸனுன் நாஸ்,
மக்களிலேயே அழகாக இருப்பார்கள், மக்களிலேயே ஈரமாக இருப்பார்கள். எப்ப தெரியுமா? 62 வயசுல இந்த ஹதீஸ். 62 வயசுல ரசூலுல்லாஹ் அழகு, 62 வயசுலயே வீரம். சத்தம் ஒண்ணு கேட்குது மதீனாக்கு வெளியில, கடுமையான சத்தம். கேட்டவனே எல்லாரும் பயந்து போய் எந்திரிக்கிறாங்க. கியாமத்துக்கு வந்துருச்சோ, தண்டனை எதுவும் வந்துருச்சோ அப்படின்னு பயந்து போய் எந்திரிக்கிறாங்க. போர் இது வந்துருச்சோ அப்படின்னு பயந்து எந்திரிச்சு வெளியே வராங்க. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் காணோம். எங்க சத்தம் கடிச்சோ அங்க இருந்து வராங்க. ரசூலுல்லாஹ் குதிரை மேல உட்கார்ந்து அதை பார்த்துட்டு இருந்த சஹாபி சொல்றாரு, கான அஜ்வதுன் நாஸ் வ அஹ்ஸன் நாஸ். ரசூலுல்லாஹ் இவ்வளவு அழகா இருந்தாங்க, எவ்வளவு வீரமாக இருப்பாங்க. வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒண்ணும் பாதிப்புல இருந்தாங்க. ஒரு சின்ன பாதிப்பு என்றால் இந்த சமுதாயத்திற்காக முதல் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சமுதாயமும் பதிலுக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் உருவாக்குற கட்டமைப்புல அந்த மக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றது அப்படிலாம் கேட்டாங்கன்னு பாக்குறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் சஹாபாக்கள் செய்வாங்க. அதுக்கு குடிக்க கூடாதுன்னா குடிக்க மாட்டாங்க. போர் செய்யறதுல செஞ்சிருவாங்க. போர்க்களத்துக்கு வரும்போது நம்மள மாதிரிலாம் இல்லை. இப்ப நான் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம், நாளைக்கு இன்னைக்கு வச்சிருக்கோம் ஆர்ப்பாட்டம் பரம்பக்குடியில. ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்கிறது சாதாரண அழைப்பு. 2:30 மணி போல வாங்க, வேன் கிளம்பி வாங்கன்னு கூட்டிட்டு போயிருவோம். ஒரு ஆர்ப்பாட்டம் முடிச்சு வந்துருவோம். இதுக்கு வரதுக்கே மாற்றம். ரசூலுல்லாஹ் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரத்துக்கு அருகாமையில வச்சு பையத்து வாங்குறாங்க சஹாபாக்கள். சத்திய பிரமாணம் பையத்து கூப்பிடும் போது சில பேர் பின் வாங்குகிறார். இதுவரைக்கும் கேட்ட பையத்து ஓகே, அக்கபா உடன்படிக்கையெல்லாம் அதுக்கு முன்னாடி. அதனால என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது. இதுதான் பையத். இந்த பையத்துக்கு இது ஃபார்முலாவே ஒரு மாதிரி இருக்கு. பின்வாங்குறாங்க. அப்புறம் ஒரு சஹாபி வருவார், சலமா இப்னு அக்வா அவர் பேரு. சொல்ல அவரை கூப்பிட்டு நீங்க ஏத்து பையத்து பண்ணுங்க, பையத்து பண்ணிடுவாரு. கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் போயிட்டு மறுபடியும் வருவாங்க சலமா கிட்ட. சலமாவே பையத்து பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் இப்பதான் நான் பையத்து பண்ணேன். அப்படியா, சரி இன்னொரு தடவை பண்ணுங்க அப்படின்பாரு. ரசூலுல்லாஹ் இன்னொரு தடவை சொன்ன உடனே மறுபடியும் பையத்து பண்ணுவார் சலமா இப்னு அக்வா. இந்த பையத்துக்கு பயந்தாங்க. உங்கள்கிட்ட 2 தடவை பையத்து கேட்டாங்க, அப்படி எதுல பையத்து பண்ணீங்க அப்படின்னு அறிவிப்பாளர் கேட்பாரு, ஹதீஸ் அறிவிக்கிறவர்கிட்ட. அவர் சொல்லுவாரு, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் நாங்கள் அந்த மரத்துக்கு அருகாமையில் பையத்து பண்ணினோம். பையத்து எதன் மீது பண்ணினோம் தெரியுமா? அலல் மௌத், மரணத்துக்கு தான் பையத்தை. பையத்தை என்னது? மரணம் தான். கையை கொடுத்தாங்கன்னா மௌத்தாவை பிறந்தார். உயிரை கொடுக்குறியா? அதான் பையத். அது கேட்டோட எப்படி உயிரை கொடுத்தாங்க? எப்படிப்பா இவ்வளவு மண்டல வேண்டி இருக்குது? ஜமாத்தை உருவாக்குவோம், கட்டமைப்பை உருவாக்குவோம், பெருமண்ண கூட்டங்கள் மாநாட்டுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு பொதுக்குழுக்கெல்லாம் வருது. பர வைக்கிறவங்களுக்கு படாத பாடு வர்றது. இப்படி பாடுபட வேண்டிய தேவையில்லையே. ஒரு ஆர்ப்பாட்டம்னா என்ன பாடுபட வேண்டியது தெரியுமா? மக்களை திரட்டக்குள்ளேயோ பொதுக்கூட்டத்தில் வெளியில வர போட்டோ பாக்குறீங்க, ஒரு மாநாட்டுக்கு வெளியில வர போட்டோ பாக்குறீங்க. அந்த சமுதாயத்தை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி குரல் கொடுப்பதற்கு, இந்த கூட்டத்தை சேர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு போராட்டம், எத்தனை பயானி, எத்தனை திருமண பிரச்சாரம், எவ்வளவு நினைவூட்டல்கள். இன்னும் 5 நாள் 2 நாள் 3 நாள் போஸ்ட் போட்டுட்டே இருக்கணும். அவங்க மறந்துடுவார். காலை சாப்பிட மறக்க மாட்டாங்க, ஆர்ப்பாட்டம் மறந்துடுவாங்க. சொல்ல அப்படி கேட்டவங்க வந்துருவாங்க. எப்படி உருவாக்குறாங்க இப்படி ஒரு சமுதாயத்தை? எல்லாமே எதிராக ரசூலுல்லாஹ்வுடைய பாசத்தில் உருவாக்குற சமூகம். இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் சமுதாயத்தின் மீது அக்கறை அல்ல, சமுதாயத்தின் மீது பாசம் உணர்வு கொள்ளணும். நாங்க மேல ஏன் அவங்களோட அக்கறையா இருக்கிற, அவங்க மேல கொண்ட பாசம் அப்படி. ஏன் சமுதாயம் என்னுடைய மக்கள், அவர்களுக்காக எந்த நேரத்திலும் நினைப்பேன். எனக்கு கஷ்டமா இருந்தாலும் நினைப்பேன், நான் நல்ல நிலைமையில இருந்தாலும் நினைப்பேன், நான் கஷ்டமா இருந்தாலும் நினைப்பேன், என் பொருளாதாரம் இருந்தாலும் நினைப்பேன், பொருளாதாரம் இல்லாட்டி அது எந்த ஜமாத்தோ எந்த அமைப்போ கொள்கை ஒன்னா போராட்டம். எப்படி சமுதாயத்துக்காக நினைப்பேன்? ரசூலுல்லாஹ் அப்படி நின்னாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றாங்க, லக்கத் கான லக்கும் ரசூலுன் லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். அது எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்பட்டால் அந்த தூதருக்கு பாரமாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன். அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் உண்டு, அஸீஸ் ரவுஃப் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய பேர். 2 பேர் குர்ஆன்ல பார்த்தா தெரியும். அஸீஸ், ரவுஃப், ரஹீம், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ள பேர். நம்ம எல்லாம் வைக்க கூடாது. அஸீஸ் பேர் வைக்க கூடாது, அப்துல் அஸீஸ் தான் வைக்கணும். ரஹீம், ரவுஃப் பேர் வைக்க கூடாது, அப்துல் ரவுஃப், அப்துல் ரஹீம் தான் வைக்கணும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அந்த தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரவுஃபுன் ரஹீம், அன்பானவர், இரக்கமானவர் அப்படிங்கிறாங்க. ரசூல் அப்படி ஒரு இரக்கம்.
ஒரு பாசம். அது அன்சாரிகள் மேலையும் சரி, முஹாஜிர்கள் மேலையும் சரி. அதுல இந்த அன்சாரிகள் திருப்பி செஞ்சாங்க பாருங்க ரசூலுல்லாஹ்க்கு. அவங்க கொண்ட பாசத்துக்கு கைமாறாக அந்த சமுதாயம் செஞ்ச கொடுத்த அன்பு இருக்கிறேன். போர்க்களத்தில் நின்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் என்னோடு இப்ப போர் செய்வாங்களோ சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொன்னவுடனே அதுல வேக ஓட வந்தவர் அன்சாரி, அந்த மூத்த பேர் மறுபடியும் ரசூலுல்லாஹ், யார் என்னோடு இப்ப போர் செய்வாங்களோ மறுபடியும் சொர்க்கத்துல என்னோடு இருப்பாங்க. இன்னொருத்தர் ஓடி வருவார் அன்சாரி. 7 தடவை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, 7 தடவை அன்சாரி. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அன்சாரிகள் இப்படி வேம ஓடுகிறவர்களை முஹாஜிர்களை மிகைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள் இந்த சமுதாயத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டிருப்போம். வாழ் உரிமைக்காக போராடி இருப்போம், இட ஒதுக்கீடுக்காக போராடி இருப்போம், சிஏக்காக போராடி இருப்போம், என்ஆர்சிக்காக போராடி இருப்போம். போராட்டங்களுக்கு வகை வகையாக உண்டு. நம்ம சமுதாயம் காணாத போராட்டமே கிடையாது. ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, 30 வருஷமா ஒரு கோரிக்கைன்னு ஓடிக்கிட்டு. நமக்கு மட்டும் 6 மாசத்துக்கு ஒரு டாபிக் மாறிக்கிட்டே இருக்கு. வக்ஃபுக்கு ஒரு போராட்டம், ஒவ்வொரு இடத்துக்கும் சிக்கந்தர் தர்கா அப்படின்னா அங்கே அதுக்கான ஒரு போராட்டம், ஒவ்வொருக்கும் மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம். காலத்துக்கு குற்றச்சாட்டுகள் உண்டு, காலத்துக்கு போராட்டங்கள் உண்டு. எவ்வளவோ பார்த்திருப்போம். மனுஷன் தானே. சில நேரங்கள் என்ன ஆகும்னா சமுதாயத்தின் மீது கோபம் கொண்டுருவாங்க. ஒரு ஜமாத்துல இருந்தேன், தலைவரா இருந்தேன், செயலாளரா இருந்தேன், தாயா இருந்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்த சமுதாயத்துக்கு எனக்கு என்ன பண்ணுச்சு. சில பேர் பேசுறதுலாம் உண்டு, காதுக்கு வெள்ளும் சொல்றேன். சில பேர் பேசுறது நம்ம முன்னாடியே இப்பெல்லாம் சமுதாயம் பண்ணிலாம் இந்த இடத்துல இல்ல. என்ன பண்ணுறது சமுதாயம்? எனக்கு அவ்வளவோ பாடுபட்டேன், 20 ஆண்டு காலம் பாடுபட்டேன், 30 ஆண்டு காலம் பாடுபட்டேன். பதிலுக்கு இந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு? ஒண்ணும் பண்ணாது. சமுதாயம் ஒண்ணுமே நமக்கு திருப்பி பண்ணாது. அதான் உண்மை, அதை புரிஞ்சுக்கணும். இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டீங்கன்னா இந்த சமுதாயம் ஒண்ணுமே திருப்பி பண்ணாது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு ஹந்தக்குக்கு போய் நின்னாங்க. ஹந்தக்கு போய் நிற்கும் போது ஹந்தக்கு சரியான அடி, சாப்பாடு இல்ல, பசி பட்டன. அப்ப இந்த முனாஃபிக்கீன்கள் பேசிக் கொள்கிறார்கள். பாருங்க, இந்த வார்த்தை தான் நம்ம இப்ப சொல்றோம்ல, இந்த வார்த்தையை சொல்றோம் முனாஃபிக். இப்ப ஹந்தக்ல நிக்கிறாங்க இந்த முஸ்லிம்கள், அவர்களுடைய மார்க்கம் அவர்களை ஏமாற்றி விட்டது அப்படி சொல்றாங்க. யாரு சொல்ற? முனாஃபிக். ரசூலுல்லாஹ் சமுதாயம் போன சாப்பாட்டு வழியில நிக்கிற வந்தியா அப்படின்னு சொல்றான் முனாஃபிக். அப்ப ஈமான்தாரிகள் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள். ஈமான்தாரிகள் பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? கனிமத்தியங்கள் கிடைக்கும்ல ஜெயிச்சா அப்படி சொன்னாங்களா? ரசூலுல்லாஹோட இருந்தால் அந்தஸ்து கிடைக்கும்ல அப்படி சொன்னாங்களா? சொர்க்கம் கிடைக்கும் கூட சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்களை பார்த்து, முனாஃபிக்குகளை பார்த்து சொன்னாங்க, ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூல். இப்ப கஷ்டப்படுறோம்ல, சமுதாயத்துக்காக போராடின துன்பம் வருதுல, சமுதாயத்துக்காக போராடின பிரச்சனை வருதுல, ஒண்ணுமே எல்லாரும் போறல. ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூல். இதுதான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது. கூப்பிடும் போது இப்படித்தான் இருக்கும் தான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. அப்படித்தானே இருக்கும். கூப்பிடும்போது காசு கிடைக்கும் கூப்பிட்டாங்களா? இல்லையே. கூப்பிடும்போது பொருளாதாரம் கிடைக்கும் கூப்பிட்டாங்களா? இல்லையே. கூப்பிடும் போது எங்களிடத்தில் வாக்கு கொடுத்தது கஷ்டம் வரும் தான். கஷ்டம் வருது, ஏத்துக்கிட்டோம். சில நேரங்கள்ல சமுதாயம் உங்களுக்கு எதிராக நிற்கும். நீங்க செஞ்ச என்ன நன்மை நினைச்சு பார்க்க எதிராக நிற்கும். ரசூலுல்லாஹ்க்கு எதிராக இருக்க. ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த போர்க்களம் ஹுனைன் போர்க்களம். ஹுனைன் பெருங்குண்ட போர்க்களம், காஃபிர்களுடைய கடைசி அத்தியாய போர்க்களம் ஹுனைன். நிறைய படிப்பினைகள் உண்டு. அது ஒரே ஒரு நிகழ்வு. ஹுனைன் முடியுது. இப்ப மக்கா வெற்றி முடிஞ்சதுக்கு பிறகு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு புதுசா வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் முடியுதுதான் ஹுனைன் போர்க்களம். சஹாபாக்கள் படையும் பெருசு, காஃபிருடைய படையும் பெருசு. கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான ஒட்டகங்களே அந்த ஹுனைன்ல இருந்து கிடைக்கும். பாத்துக்கிறீங்க போர் எவ்வளவு பெருசு. ஹுனைன் முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா, கனிமத்தை எடுத்து புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாங்களா காஃபிர்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க முஸ்லிம்களுக்கு, காஃபிர்களா இருந்தவங்க புதுசா இஸ்லாத்துக்கு வந்த முஸ்லிம்கள், இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கனிமத்தை கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டு, ஏற்கனவே இருப்பாங்க அன்சாரிகள், அவங்களுக்கு கொஞ்சம் குறைவா கொடுக்குறாங்க. பாருங்க, சில நேரத்துல இந்த சமுதாயத்துக்காக நம்ம நின்னாலும் சமுதாயம் எதிராத்தான் பேசும். உங்களுக்கே ஒரு பாதிப்பு வரும், அது வரத்தான் ஏத்துக்கிறோம். கொடுத்த உடனே அன்சாரிகளுக்கு கோபம்.
ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்து ஒருத்தர் சொல்றாரு, மா உரீது பிஹாதில் கிஸ்மத்தி வஜ்ஹுல்லாஹ். கிஸ்மத் போட்டு கொடுக்கிறது யாரு? பங்கு போட்டு கொடுக்கிறது யாரு? ரசூலுல்லாஹ். ஒருத்தர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் போட்டு கொடுத்த இந்த பங்கு, அவர் சஹாபி அன்சாரி, ரசூலுல்லாஹ் போட்டு கொடுத்த இந்த பங்கில் அல்லாஹ்வுடைய முக பொருத்தம் இல்லை அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சொல்றாரு, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பாவம் மன்னிப்பு கொடுக்கட்டும் விடுங்க. யார்? ரசூலுல்லாஹ் பாவம் மன்னிட்டாங்களா? இப்ப எதுக்கு? புதுசா உள்ளவங்களுக்கு நிறைய கொடுத்ததுனால ரசூலுல்லாஹ் பாவம் மன்னிட்டாங்க. இன்னொருத்தர் பேசுறாரு, கொஞ்சம் லாஜிக்கா பேசுறாரு, இந்த ஹாதா லஹுல் அஜப். என்னடா இது ஆச்சரியமா இருக்குது, அவர் அன்சாரி சொல்றாரு, ஆச்சரியமா உள்ளது. இன்ன சுயூஃபுனா தக்தீரு மின் திமாஇ குரைஷ். எங்களுடைய கத்தி வாட்கள் குறைஷியுடைய கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தை கூட இன்னும் காயத்த கரவர இன்னும் காயல. வகனாயிமுனா துரத்து அலைஹிம். ஆனா எங்களுக்கு சேர வேண்டிய கனிமத்து மறுபடியும் குறைஷிக்க போடுமா? இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க அவங்க. போன போர்ல என்னது எங்களுக்கு எதிரி, போன பொருளை அறுத்த ஈரந்த காயல, அதுக்குள்ள கனிமத்து அவங்களுக்கு போகணுமா? அப்படி ஒருத்தர் பேசுறாரு. குற்றச்சாட்டு யாரை பார்த்து? ரசூலுல்லாஹ் பார்த்து. சில நேரங்களில் குற்றச்சாட்டுகள் உண்மையா இருக்காது, அதை புரிஞ்சுக்கிறீங்க. பாசத்தின் வெளிப்பாடுகளே குற்றச்சாட்டு. நீங்க ரொம்ப மக்கள் மேல அன்பு கொண்டிருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஆள் மேல தோல்ல கை போட்டுருந்தீங்க, இன்னொரு ஆள் வச்சுக்க, அவன் மேல தோல்ல மட்டும் கை போட்டுருக்கீங்க, என் மேல கை போட மாட்டீங்களா? அப்ப நான் இல்லையா இப்போ ஒண்ணு மேல கை போட்டு அது மாதிரி பாசம் தான். ரசூலுல்லாஹ் பார்த்து இப்படிலாம் சொல்லவும் சாந்திர அபிவக்காசு ரசூலுல்லாஹ் கிட்ட வராரு. வந்து 5 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, குறைஷிகள் எல்லாம் இப்படி பேசுகிறார்கள், நீங்க உருவாக்கின சமூகம், அவர்களுக்காக நீங்க உங்களுக்காக அவர்கள் அன்சாரிகள் எல்லாம் இப்படி பேசுகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே சாதி சொல்றாரு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சாதே அவங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. சாதி அன்சாரி, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே சாதி அபூபக்கர் சொல்றாரு, நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறார். எப்படி இருக்கும் செய்தியை சொல்ற ஆளு சொல்றாரு, நானும் அவர்களை சேர்ந்தவன், உண்மைதான் அவங்க சொல்றது. அப்படியா? எல்லாரும் கூட ஒன்று சேர வரேன் அப்படிங்கிறாங்க. சொல்லலாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்த பிறகு நபிகளார் வருகிறார்கள். அன்சாரிகளுக்கெல்லாம் ஒரே கவலை, ரசூலுல்லாஹ்க்கு ஊர் பாசம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான். கட்டமைப்பு பாசத்துல உருவா இப்படி ஒரு தலைவரை பார்க்க வரலாற்று இனிமேல் வரப்போவது கிடையாது. பாசத்தாலேயே உருவான ஒரு தலைவர். ரசூலுல்லாஹ் வந்து பேசுறாங்க அந்த மக்கள்கிட்ட, கடைசியாக இறுதியான சில வார்த்தைகள் சொல்றாங்க. அன்சாரிகளை இப்படி எல்லாம் சில வார்த்தைகள் என்கிட்ட வந்துச்சு. அதற்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, அலம் ஆத்திக்கும் துலாலன் ஃபஹதக்குல்லா. எப்ப கனிமத்து வேணுங்கிறீங்க, ஒரு காலத்துல வழிகட்டு கொள்கையில இருந்தீங்களே சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் செஞ்சத ஒரு காலத்துல வழிகட்டுல இருந்தீங்க, அல்லாஹ்தான உங்களுக்கு நேரடி காட்டணும். ஆளுக்கும் ஃபாலாக்கும்னா ஏழ்மையாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான். வாடாதன் ஃபல்லல்லாஹு பைன குலூபிக்கும், அல்லாஹ் தான் உங்கள் உள்ளத்தில் அமைதியை கொடுத்தான். அதை நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? இந்த கனிமத்து வேணும் நினைக்கிறீங்களே, நேர்வழி அதை விட பெருசு இல்லையா? சொல்லிட்டாங்களா? பாருங்க, சொன்னோன்னு சஹாபாக்கெல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. சரி, ரசூலுல்லாஹ் சொல்றது கரெக்ட் தான், கனிமத்தோட அது பெருசு. ரசூலுல்லாஹ்க்கு மனசு கேட்கல, நம்ம மக்களை திட்டி விட்டோமே. ரசூலுல்லாஹ் மறுபடியும் சொல்றாங்க அவங்களை பார்த்து, மக்களை பார்த்து, அலா துஜீபுன்னி யா மஅஷிரல் அன்சார், அன்சாரிகளை எனக்கு எதுவும் பதில் பேச மாட்டீங்களா? பதிலே பேசல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எனக்கு எதுவும் பதில் பேச மாட்டீங்களா அப்படின்னு. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு நாங்க என்ன பதில் பேசுறது? சொன்னோட ரசூலுல்லாஹ் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்க பதிலா சொல்லணும் அப்படின்னு. என்ன பதில் சொல்லணுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தூதரே, அத்தைத்தனா முகத்திபன் ஃபஸத்தக்னா, மக்கா உங்களை துரத்தியது பொய்யர் என்றது, நாங்கள் தான் உன்னை உண்மையாளர் என்றோம். என்னை பார்த்து சொல்லுங்க நாங்க ரசூல் அப்படி சொல்றாங்க. மஹ்தூரன் ஃபனஷர்னாக், விரண்டு ஓடி வந்தீர்கள், உதவி செய்தவர்கள் நாங்கள், இப்படி என்னை பார்த்து சொல்லுங்கப்பா அப்படின்னாங்க ரசூல். சொல்லிட்டு கடைசியாக சொன்னார்கள் அவர்களை பார்த்து, தர்தௌனா யத்ஹபு நாஸ் பில் அம்வால், இதோ புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்காவாசிகள் பொருளாதாரத்தை கொண்டு வீட்டுக்கு செல்வார்கள், ஆனால் நீங்கள் தத்ஹபூன பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இந்த நபியோட வீட்டுக்கு போவீர்கள் அப்படின்னு நான் ரசூலுல்லாஹ் சொன்னவனே. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, ரபீனா பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிஸ்மன் வஹத்தன், நபிகளாரையே எங்களுடைய கனிமத்தாக எங்களுடைய பங்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு ஊருக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ்
ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு சஹாபாக்கள் எல்லாம் அன்சாரிகள் எல்லாம் மதீனாக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கடைசியில என் வாழ்வும் உங்களோடு இருந்தது, என் மரணமும் உங்களோடு இருக்கும் நாங்க ரசூலுல்லாஹ். அதே போன்று மதீனாவிலே அடக்கம் செய்யப்பட்டாங்க. மக்காவே வரல. எந்த ஊர் பாசம் குற்றச்சாட்டு வந்துச்சோ செயல்வரலை தூக்கி இருந்தார் அந்த குற்றச்சாட்டு, பாசத்தார அந்த குற்றச்சாட்டு. இப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பாசமும் நேசமும் அன்பும் அப்படியே ஊறி பிணைந்த ஒரு கட்டமைப்பு ரசூலுல்லாஹ்க்கும் இந்த சஹாபாக்களுக்குமான பாண்டிங். மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க. இனிமே சொல்ற வார்த்தை மனசுக்குள்ள போறது ரொம்ப சொல்லணும். மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க, நீங்க என்ன நீங்க தொழுவா தொழுகணும். நம்ம சொல்ல அவன் மனசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. உங்களை மனசுக்குள்ள ஹீரோவை பார்த்த ஒருவன் யார் என்ன அவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்பான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இதுதான் நபிகளார் உருவாக்கிய கட்டமைப்பு. அந்த மக்களுக்கு ஒண்ணுனா ரசூலுல்லாஹ் அக்கறை உணர்வோடு பாச உணர்வோடு என் மக்கள் என் ரத்தம் அப்படின்னு சொல்லி துடிச்சு போய் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அதுக்கு மக்கள் அந்த அளவுக்கு பாசத்தை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக ரஹ்மான் உங்களை என்னை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.